நானி படம் எல்லாரும் பார்த்த படம், எல்லாரும் ரசித்த படம். நிறைய பேர் இங்கேயே நிறைய பேர் பேசினாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் அவ்வளோ ஈஸியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நான் பேச மாட்டேன் ஒருத்தர்கிட்ட. நான் சுதீப் சார் நம்பர் தேடி பிடிச்சி ஃபோன் பண்ணி நான் பேசின ஒரு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பாலு மகேந்திரா சார் என்கிட்ட சொன்னார், இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாதாரண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இந்த வருஷத்துக்கான நேஷ்னல் அவார்ட் ஜூரியில் நான் இருந்தால் சுதீப் தான் பெஸ்ட் ஆக்டர். அவர் சொன்னதே ஒரு நேஷ்னல் அவார்ட் தான். ஸோ உங்களுக்கு அது எங்கேயாவது நான் உங்களை பார்க்கும்போது நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம். பட் இவ்வளோ ஒரு அழகான விஷயம், இவ்வளோ ஒரு பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ஒரு கலைஞர்கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் இப்போது இந்த மேடையை பயன்படுத்தி உங்கள்கிட்ட நான் அதை சொல்லிட்டேன். யூ ஹேவ் இஸ் பிளெஸிங்ஸ். நான் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுற நடிகர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக சிவா கூட நடிச்சிட்டேன், விஜய் சேதுபதி கூட போய் நடிச்சிட்டேன். பட் விஜய் சேதுபதி கூட இப்போ நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுவும் நடக்க போகுது. அதே மாதிரி சுதீப் கூடயும் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சீக்கிரமாக அது நிறைவேறணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற நிறைய ஆக்ட்ரஸில் ஒன் ஆஃப் த வெரி ஃபைன் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நித்யா மேனன். ஐ லவ் ஹர் ஒர்க், ஐ என்ஜாய் ஹர் ஒர்க், ஐ ஃபாலோ ஹர் ஒர்க். ஸோ அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இங்கே மெயினாக இங்கே வந்ததுக்கு காரணம் கே.எஸ். ரவிக்குமார் சார் கூப்பிட்டாருங்கிறத விட கே.எஸ். ரவிக்குமார் சாரை பற்றி என் அப்பா எப்போ பேசும்போதும் அவர் என் ஃப்ரெண்ட்ரா, அவர் என் ஃப்ரெண்ட்ரா, அவர் என் ஃப்ரெண்ட்ரான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்போ அவரை பற்றி பேசும்போதும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு. அந்த நட்புக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கே.எஸ். ரவிக்குமார் சார் மிகப்பெரிய டைரக்டர். அண்டு எல்லாருமே அவரை பற்றி சொல்லிட்டாங்க. அவர் மிகப்பெரிய நடிகரும் கூட. நான் பக்கத்தில் இருந்து தங்கமகனில் நான் பார்த்தேன். அவ்வளோ அனுபவம் இருந்தது. அவ்வளோ பேருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த ஸ்பாட்டில் என்கிட்டயோ இல்லை வேல்ராஜ் சார்கிட்டயோ 6 டேக் ஆனாலும் 7 டேக் ஆனாலும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டார், ஒரு விஷயம் பேச மாட்டார். கரெக்டாக அப்படியா அப்படியா ஓகே நான் பண்ணிடுறேன். அதே மாதிரி 6 மணிக்கு முடிய வேண்டிய ஷூட் 10 மணிக்கு போச்சுன்னா கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்க மாட்டார். அப்படியா ஓகே ஆமாம் ஆமாம் அப்படி பண்ணால் அந்த சீன் முடியும் அப்படின்னு ஒரு அவ்வளோ ஒரு அடக்கம், அவ்வளோ ஒரு நடிப்பு நான் கற்றுக்கணும்லாம் சொல்லுவார். அங்கே நான் கற்றுக்கணும் இல்லைப்பா, நடிக்கவும் நான் கற்றுக்கணும்ல சொல்ல. அவருக்கு யாரை புதுசாக போய் கற்றுக் கொடுப்பார்? அவரே ஒரு 1000 பேர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ அவ்வளோ ஒரு அருமையான நடிகரும் கூட. அவருடைய வெற்றிகள் அவருடைய அனுபவங்கள் பக்கத்தில் நாங்கள்லாம் பச்சா. ஆனால் அவ்வளோ எங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த ஸ்பாட்டில் நடந்துக்கிட்டார். அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் உங்களுக்கு. இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. மற்றபடி படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறேன். நமக்கு நேரடியாக அவர் நடிக்கிறத, அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்குறப்போ மெனி டைம்ஸ் நம்மளை மறந்து நாம் அவரை ரசிச்சுட்டு தான் இருந்திருக்கோம்.